ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மரணமே இல்லாத மனிதர்கள் வாழும் ஒரு ரகசிய உலகம் இந்த பூமியில் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. இமயமலையோட பனி மூடிய சிகரங்களுக்கு நடுவில் அப்படி ஒரு மர்மமான இடம் இருக்குதுன்னு பல 100 வருஷமா சொல்லிட்டு வராங்க. அந்த இடத்தோட பேர் தான் கியான் கஞ்ச். அங்கே போறவங்களுக்கு வயசாவதே இல்லையாம், அவங்களுக்கு சாவே வராதாம். நவீன உலகத்தோட எந்த ஒரு சேட்டலைட் மேப்பாலையும் கூகுள் மேப்பாலையும் கூட இந்த இடத்தை இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு தனி பரிமாணத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க. அங்கே வெறும் சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் மட்டும்தான் வாழ்ந்துட்டு வராங்க. உலகத்துல ஏதாச்சும் பெரிய ஆபத்து வரும்போது அவங்க தான் ரகசியமா வந்து அதை தடுத்துட்டு போறாங்கன்னு ஒரு அதிர்ச்சியான கதையும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மாயாஜால உலகத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் இந்த மர்மத்தோட பின்னணி உங்களுக்கு புரியும். இமயமலைனாலே நமக்கு ஒபஸ்ட் ஞாபகம் வர்றது பனி, அமைதி, அப்புறம் ஆன்மீகம்தான். ஆனா அந்த பிரம்மாண்டமான மலைகளுக்குள்ள மனித அறிவுக்கு எட்டாத எத்தனையோ ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. அதுல மிக முக்கியமான ஒரு ரகசியம்தான் இந்த கியான் கஞ்ச். இந்த இடத்தை சித்தாசிரமம் அப்படின்னு, சாம்பலா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. திபெத்திய புத்த மத புத்தகங்கள்ல இதை பத்தி ரொம்ப தெளிவா எழுதி வச்சிருக்காங்க. இந்த உலகம் சாதாரண மனுஷங்க வாழ்கிற உலகம் கிடையாது. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பல 1000 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பசிதாகம் தூக்கம் எதுவுமே கிடையாது. அவங்க காற்றை மட்டுமே சுவாசிச்சு தவம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டு போன பல 100 பேர் காணாமலே போயிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்தோட லொகேஷன் யாருக்குமே தெரியாது. அது திபெத் பார்டர்ல இருக்குன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க, இல்ல அது லடாக் பகுதியில இருக்குன்னு இன்னொரு தரப்பு சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா அது ஒரு ஆன்மீக சக்தி வாய்ந்த இடம். அங்கே இருக்கிறவங்க நினைச்சா மட்டும்தான் நாம அந்த இடத்துக்குள்ள போக முடியும். இல்லைன்னா சாதாரண மனுஷங்களால அங்க இருக்கிற பனிப்பாறைகளை தாண்டி ஒரு அடி கூட முன்னாடி வைக்க முடியாது. புத்த மதத்தோட தபசா அப்படின்ற புனித நூல்கள்ல இந்த இடத்தை பற்றி என்ன சொல்றாங்கன்னா, உலகத்தோட தர்மம் அழியும் போது இந்த கியான் கஞ்சில இருந்து ஒரு பெரிய சக்தி வெளியே வந்து உலகத்தை காப்பாத்தும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கல்கி அவதாரம்னு நாம சொல்றோம் இல்லையா, அதோட கனெக்ட் ஆகுற ஒரு விஷயம்தான் இது. இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சாதாரண மனித உடலோடு இருக்க மாட்டாங்க. அவங்க ஒளி உடலோட, அதாவது லைட் பாடியா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அவங்க நினைச்சா எந்த நேரத்துல வேணா எந்த இடத்திற்கு வேணா டிராவல் பண்ண முடியும். இதை டெலிபோர்டேஷன் அப்படின்னு சயின்ஸ்ல சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஊர் சித்தர்கள் இதை காய்கல்ப கலை அப்புறம் அஷ்டமா சித்திகள்னு பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணி காட்டியிருக்காங்க. பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டை ஆட்சி செஞ்சப்போ கூட இந்த இடத்தை தேடி இமயமலைக்குள்ள பல மிலிட்டரி ஆபீசர்ஸ் போனாங்க. அவங்க எல்லாரும் திரும்பி வரும்போது மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி ஏதேதோ உளர ஆரம்பிச்சாங்க. சிலர் அங்க பெரிய ஒளியை பார்த்ததா சொன்னாங்க. சிலர் அங்க காத்துல மிதக்குற மனிதர்களை பார்க்கதா சொன்னாங்க. யாராலையும் அந்த இடத்துக்கு போறதுக்கான வழியை மட்டும் மேப்ல குறிக்க முடியல. ஏன்னா அங்கே போன உடனே காம்பஸ் எல்லாமே வேலை செய்யாம நின்னுடும். மொபைல் சிக்னல், எலக்ட்ரானிக் பொருட்கள் எதுவுமே அங்கே வேலை செய்யாது. இந்த கியான்கஞ்ச் பத்தி நம்ம ஊர்ல இருக்கிற பல பெரிய ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. குறிப்பா வள்ளலார் ராமலிங்க அடிகள் அப்புறம் பரமஹம்ச யோகானந்தர் போன்ற மகான்கள் தங்களோட புத்தகங்கள்ல இந்த ரகசிய உலகத்தை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. யோகானந்தர் எழுதின ஒரு யோகியின் சுயசரிதை அப்படின்ற புத்தகத்துல மகா அவதார் பாபாஜி அப்படின்ற ஒரு அமரத்துவ யோகியை பத்தி சொல்லியிருப்பாரு. அந்த பாபாஜி இன்னைக்கும் இமயமலையில உயிரோட இருக்காருன்னு கோடிக்கணக்கான மக்கள் நம்புறாங்க. அவரோட வயசு என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அவர் பாக்குறதுக்கு எப்பவுமே 25 வயசு இளைஞன் மாதிரியே இருப்பாரு. அவர் இந்த கியான்கஞ்ச் உலகத்தோட நேரடி தொடர்பில் இருக்கிறவர் தான். அங்கிருந்துதான் அவர் உலக மக்களுக்கு தேவையான ஆன்மீக சக்தியை கொடுத்துட்டு இருக்காரு. இந்த இடம் வெறும் ஒரு கட்டுக்கதை கிடையாது. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய குவாண்டம் பிசிக்ஸ் ஒளிஞ்சிருக்குன்னு இப்போ இருக்கிற சில சயின்டிஸ்ட்கள் கூட ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கண்ணால பார்க்க முடியுற இந்த 3 பரிமாண உலகத்தை தாண்டி இன்னும் எத்தனையோ பரிமாணங்கள் இருக்கு. அதுல ஒரு உயர்மட்ட பரிமாணத்துல தான் இந்த சித்தர்களோட பூமி இயங்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற மரங்கள், செடிகள் எல்லாமே கூட அழியாத தன்மை கொண்டது. அங்கே ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல இருக்கிற தண்ணீரை குடிச்சா எந்த ஒரு நோயும் வராது, அப்புறம் மரணமே வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க போறதுக்கு வெறும் உடல் பலம் மட்டும் பத்தாது, மனசும் ஆன்மாவும் ரொம்ப சுத்தமா இருக்கணும். பேராசை, கோபம், சுயநலம் இருக்கிற எந்த ஒரு மனிதராலையும் அந்த எல்லையை கூட நெருங்க முடியாது. இமயமலையில இருக்கிற சில ரகசிய குகைகள் வழியாதான் இந்த கியான்கஞ்ச் உலகத்துக்கு போக முடியும்னு இப்போ இருக்கிற சில சாதுக்கள் சொல்றாங்க. ஆனா அந்த குகைகள் எல்லாமே பயங்கரமான பனியால மூடப்பட்டிருக்கும். சாதாரண மனிதர்கள் அங்கே போனா உறைஞ்சு போயிடுவாங்க. ஆனா இந்த மர்ம மனிதர்கள் அங்கே எந்த ஒரு ஆடையும் இல்லாம வெறும் பனியிலேயே அமர்ந்து தவம் பண்ணுவாங்க. அவங்க உடம்புல இருந்து ஒரு விதமான வெப்பம் வெளிப்படும். அதை தும்மோ யோகா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல விசித்திரமான ரகசியங்கள் நிறைந்த இந்த கியான்கஞ்ச் இன்னைக்கும் உலகத்தோட மிகப்பெரிய தேடலா தான் இருக்கு. அப்படியே இந்த கதையோட அடுத்த பகுதிக்கு போனோம்னா இந்த கியான்கஞ்ச் உலகத்தை பத்தி இன்னும் பல அதிர வைக்கிற உண்மைகள் வெளிவரும். அங்கே கால நேரம் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது.
நாம வாழ்கிற இந்த பூமியில 24 மணி நேரம் கொண்ட ஒரு நாள் ஓடிட்டு இருக்கு. ஆனா அந்த ரகசிய உலகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டா காலத்தோட வேகம் மாறிடும். அங்கே இருக்கிற ஒரு நிமிஷம் நம்ம உலகத்தோட பல 100 வருஷங்களுக்கு சமம் அப்படின்னு கூட ஒரு ஆன்மீக கணக்கு சொல்றாங்க. இதைத்தான் சயின்ஸ்ல டைம் டைலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஊர் புராணங்கள்ல கூட இந்த மாதிரி கதைகளை நாம படிச்சிருப்போம். அதாவது இந்திர லோகத்துக்கு போயிட்டு வந்தா இங்க இருக்கிற காலம் பல தலைமுறைகளை தாண்டி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த கியான்கஞ்ச் உலகமும் காலத்தை கடந்து நிக்குது. அங்க இருக்கிற ஞானிகளுக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்ற 3 காலமும் அப்பட்டமா தெரியும். உலகத்துல அடுத்து என்ன நடக்க போகுது, எந்த நாட்டுல என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றதை அவங்க முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க உலக நியதிகள்ல எப்பவுமே நேரடியா தலையிட மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே இயற்கையோட விதிப்படிதான் நடக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா ரொம்பவே விசித்திரமான விஷயம் என்னன்னா, இந்த நவீன காலத்துல கூட சில ராணுவ வீரர்கள் இந்த இடத்தை தற்செயலா பார்த்ததா சொல்லி சில பதிவுகள் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, இந்தியா சீனா பாட்டுல இருக்கிற கொங்கலா பாஸ் அப்படின்ற கணவாய் பகுதி ரொம்பவே மர்மமான ஒரு இடம். அந்த இடத்துல விசித்திரமான பறக்கும் தட்டுகள், அதாவது UFO போன்ற பொருட்கள் அடிக்கடி வந்துட்டு போறதா அங்கே இருக்கிற லோக்கல் மக்களும் ரோந்து போற ராணுவ வீரர்களும் பலமுறை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கொங்காலா பாஸ் பகுதிக்கு மிக அருகில்தான் இந்த கியான்கஞ்ச் உலகத்தோட நுழைவு வாயில இருக்குதுன்னு ஒரு பலமான பேச்சு இருக்கு. அங்கே பூமியின் ஈர்ப்பு விசை ரொம்பவே வித்தியாசமா வேலை செய்யும். சில நேரங்கள்ல அங்கே இருக்கிற காம்பஸ் ஊசிகள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி எல்லா பக்கமும் சுத்தும். நவீன ரேடார் கருவிகளால கூட அந்த பகுதியில இருக்கிற சில மலைகளுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றதை ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அபியல்ட், அதாவது மின்காந்த புலம் மறைமுகமா செயல்பட்டுட்டு இருக்கு. அது வேணும்னே மனிதர்களோட தொழில்நுட்ப கண்ணில் படாம அந்த இடத்தை மறைச்சு வச்சிருக்கு. திபெத்திய லாமாக்கள், அதாவது புத்த மத துறவிகள், இந்த இடத்தை பத்தி பேசும்போது ரொம்பவே பயபக்தியோடு பேசுவாங்க. அவங்களோட பாரம்பரிய கதைகளின்படி இந்த கியான்கஞ்ச் உலகத்துல இருக்கிற அந்த பனி மாளிகைகள் எல்லாமே தங்கம் மற்றும் விலை மதிப்பற்ற நவரத்தினங்களால் ஆனதுன்னு சொல்றாங்க. ஆனா அது சாதாரண கண்களுக்கு வெறும் பனிப்பாறைகளாக மட்டும்தான் காட்சி தரும். உங்களோட உள்மனசு எப்போ தூய்மையா மாறுதோ அப்போதான் அந்த பனி உருகி உண்மையான ஆன்மீக உலகம் உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிய வரும். அங்க இருக்கிற குருமார்கள் தங்களோட சீடர்களை தேர்ந்தெடுக்கும் முறையே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவங்க பூமியில வாழ்கிற கோடிக்கணக்கான மனிதர்கள்ல யாருக்கு ஆன்மீக தேடல் அதிகமா இருக்கோ, யாரோட ஆத்மா ரொம்ப தூய்மையா இருக்கோ, அவங்களே தங்களோட மன அலைகளின் மூலமா தொடர்பு கொள்வாங்க. அவங்களுக்கு கனவுல வந்து வழிகாட்டுவாங்க. அப்படி அழைப்பு வந்த மனிதர்கள் மட்டும்தான் தங்களை அறியாமலேயே இமயமலையை நோக்கி ஈர்க்கப்பட்டு அங்கே போவாங்க. அவங்க போன பிறகு இந்த உலக வாழ்க்கையை மொத்தமா மறந்து அங்கேயே தங்கிடுவாங்க. இன்னொரு முக்கியமான வரலாற்று சம்பவமும் இருக்கு. 2ஆம் உலகப்போர் நடந்த சமயத்துல ஜெர்மனியை சேர்ந்த ஹிட்லர் இந்த கியான்கஞ்ச் உலகத்தை தேடி ஒரு பெரிய ரகசிய குழுவை திபெத்துக்கு அனுப்பி வச்சாரு. ஹிட்லருக்கு இந்த மாதிரி அமானுஷ்ய விஷயங்கள்லையும் அழியாத சக்திகள் மேலேயும் பயங்கரமான ஈடுபாடு இருந்தது. இந்த உலகத்துல மரணமே இல்லாத மனிதர்கள் இருக்கிற இடம் ஒண்ணு இருக்குன்னா அங்கே இருக்கிற ரகசிய தொழில்நுட்பத்தை திருடி அதை வச்சு உலகத்தையே தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும்னு ஹிட்லர் ஆசைப்பட்டாரு. அவரோட நாசி படை வீரர்கள் திபெத்துல இருக்கிற பல 100 லாமாக்களை பிடிச்சு விசாரிச்சாங்க. பல பழைய சுவடிகளை தேடி அலைஞ்சாங்க. ஆனா அவங்களால அந்த இடத்தோட எல்லையை கூட நெருங்க முடியல. அங்கே போன சில ஜெர்மன் அதிகாரிகள் பனிப்புயல்ல சிக்கி மர்மமான முறையில இறந்தும் போனாங்க. இயற்கையோட சக்தியையும் இறைவனோட படைப்பையும் பேராசையால ஜெயிக்க முடியாதுன்றதுக்கு இந்த சம்பவமே ஒரு மிகப்பெரிய உதாரணம். நம்ம ஊர்ல இருக்கிற சித்தர்கள் காயகல்பம் அப்படின்ற ஒரு மூலிகை ரகசியத்தை வச்சிருந்தாங்க. அதை சாப்பிட்டா மனித உடல் இரும்பு மாதிரி மாறிடும், நரைத்திரை, மூப்பு எதுவுமே வராது, மரணமே வராதுன்னு சொல்லுவாங்க. அந்த காய்கல்ப மூலிகைகள் எல்லாமே இந்த கியான்கஞ்ச் உலகத்துலதான் அதிகமா விளையுதுன்னு சொல்றாங்க. அங்கே ஓடுற சின்ன சின்ன நீரோடைகள்ல கூட மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. அங்கே இருக்கிற காத்தை சுவாசிச்சாலே மனித உடல்ல இருக்கிற எல்லா நோய்களும் குணமாயிடும். ஆனா இந்த நவீன உலகம் காசு, பணம், பதவி அப்படின்ற மாயைக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறதால நமக்கு இந்த மாதிரியான ஆன்மீக உண்மைகள் எல்லாமே வெறும் மூட நம்பிக்கை மாதிரியும் கட்டுக்கதை மாதிரியும் தான் தெரியும். ஆனா அறிவியல் இன்னும் வளராத பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் இந்த பிரபஞ்ச ரகசியங்களை ரொம்ப துல்லியமா கணிச்சு வச்சிருக்காங்க. சயின்ஸ் இன்னைக்கு தேடிட்டு இருக்கிற பல கேள்விகளுக்கு ஆன்மீகம் ஏற்கனவே பதிலை சொல்லி முடிச்சிடுச்சு. இந்த கியான்கஞ்ச் அப்படின்ற அழியாத மனிதர்களின் பூமி இன்னைக்கும் சயின்ஸ்க்கு ஒரு சவாலாகவும் ஆன்மீகவாதிகளுக்கு ஒரு புனித பூமியாகவும் இமயமலையோட மடியில ரகசியமா ஒளிஞ்சுகிட்டு தான் இருக்கு. இந்த கியான்கஞ்ச் அப்படின்ற இடம் நிஜமாவே இருக்கா இல்லையான்றது இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த உலகத்துல மனித அறிவால கண்டுபிடிக்க முடியாத, சயின்ஸால விளம்ப முடியாத எத்தனையோ ஆச்சரியங்கள் இன்னைக்கும் இமயமலைக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு தான் இருக்கு. நம்ம முன்னோர்களும் சித்தர்களும் சும்மா எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு போகல. அவங்க சொன்ன ஒவ்வொரு மர்மத்துக்கு பின்னாலேயும் ஒரு மிகப்பெரிய உண்மையும் ஆன்மீக சக்தியும் கண்டிப்பா இருக்குது. நாம வாழ்கிற இந்த சின்ன உலகத்தை தாண்டி
பிரபஞ்சத்துல இன்னும் எவ்வளவோ ரகசியங்கள் இருக்கின்றதுக்கு இந்த கியாங்கஞ்ச் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இந்த ரகசிய உலகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிஜமாவே அங்கே மரணமில்லாத மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்களா, இல்ல இதெல்லாம் வெறும் கற்பனை கதைகளா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் பல விசித்திரமான பிரபஞ்ச மர்மங்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல இதை விட ஒரு சூப்பரான மர்மமான கதையோடு உங்களை வந்து பார்க்கிறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.